வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள், வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறாருங்கிறார். அன்னைக்கே முடிவிட்டார். 40 ஓட்டில் காட்டுமன்னார் கோயிலில் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த இப்போது சபாநாயகர் இருக்கிற ஐயா அவர்கள், அப்பாவு அவர்கள் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்தில் 40 ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன்? மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல. இந்த புலிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்த. எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எதுவும் நிலைத்ததில்லை உலகத்தில், எதுவுமே இல்லை. இந்த வானம் பூமி மலை இதெல்லாம் நான் மலையெல்லாம் நிலைத்தன்னு நினைச்சேன். அதையும் வெட்டி திங்க முடியுது, இவனால திங்க முடியுது. தாயின் மாரை பார்க்கிற போது இந்த மாரை அறுத்து நன்றாக சமைத்து கறியாக்கி சாப்பிடலாம் என்று எந்த ஒரு மகனாவது நினைப்பானா? அந்த உலகத்தில் நினைச்சுப்பார். தாயின் மாரை நல்ல கறி என்று நினைப்பானா? நல்லா ஆக்கி சாப்பிடலாம் என்று நினைப்பானா? இவர்கள் நினைப்பார்கள். இந்த திராவிட கயவர்களுக்கு நினைப்பான். பூமி தாயின் மலை மார்பை மணல் கல்குவாரி என்று கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள், காசாக்குகிறார்கள். மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய்? தாயின் மார்பை கரியாக்க நினைத்தது போல நீ காசாக்க நினைக்கிறாய். மாரிலிருந்து பால் குடிக்கலாம் தம்பி, மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை இந்த உலகத்தில் செய்பவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் தான். இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை ஒன்னால் உருவாக்க முடியுமா? எதுக்கு இந்த வேலையை செய்கிறாய் என்றது யாராவது கேட்டாங்களா? எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும்? உன் சட்டம், உன் திட்டம் என்ன? விட்டலாச்சாரியார் படத்தில் வர மந்திரக்கோளா? அப்படி சொன்னவன மலை கடகடன் வரல. அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது? என்னது இது? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? என் தங்கை அபிநயா அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள். பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம். உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம். யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரிந்த நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள். மண்ணும் இல்லை, மலை இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டீங்க. எப்படிப்பட்ட கொடுமை வரும்? ஒரு கேள்வியை உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்கள் மகனாக, இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள்? இந்த கள்ளச்சாராயத்தையா? இந்த டாஸ்மார்க்கையா? எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கைவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா? உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா? நல்ல கல்வியை கற்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தங்கை இறந்து போனால் சன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை. யார் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ண முடியும்?
ஜன்னல்ல கயிறை மாட்டி தூக்குல யார் தொங்கி சாக முடியும்? என்ன நடக்கிறது? கல்லூரிகளுக்கு நம்பி அனுப்ப முடியுமா? உங்களால் அனுப்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க உருவாக்கிறீர்களா? தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கும்? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாயை ஊதுன்னு தண்டம் மிதிக்குது. என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்ப உருண்டே போறதா இல்ல தவழ்ந்து போறதா? அப்ப என்ன பண்ணும்? அங்க ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும். மட்டை ஆயிட்டுன்னா தூக்கி கொண்டு அட்ரஸை வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டி கொண்டு வீட்டில் இறக்கி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? நட்டத்தில் ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்ணுறது மாதிரி லாபத்தில் ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு ஃபோன் அடித்தா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஸோட கொடுத்துட்டு போகணும். அப்படி தானே? அதை ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் லாபத்துக்கு தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவாய் சீமான்? வந்தால் மூடிடுவேன். மூடிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த தம்பி சொன்னான்ல, ஒரு டாஸ்மார்க் கிடையாது. அப்போ எங்கே சீமச்சரக்கு வேணுமா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போ. சுற்றுலாத்தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அங்கே போய் குடி. வெள்ளைக்காரன் எவனாவது வந்தானா குடிச்சுக்க, நீ குடிச்சிட்டு போப்பா. என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால், கல் கிடையாது. நோ கல். கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே. இப்போ புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான். எல்லா உயிரும் கை வைப்பு தொழும்னு. என்னை தொலை வேணாம் போ. நாங்கள் வேட்டை மரபினர். நாங்கள் ஆதியில் காடுகளில் வேட்டையாடி உண்டவன். என் மரபணுவிலே அசைவம் இருக்குது. சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுது. அது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நானாவது பரவாயில்ல, என் மயங்கி 2 பேர் சுத்தமாக தொட மாட்டேங்கிறேன். அது மரபணுவில் இருக்குது, என் ரத்தத்தில் ஊறிடுச்சு. மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்னுருக்கான். அதுவும் புறம் சொந்தக்காரனாக இருக்கனால விட்டு வச்சுருக்கான். அது ரொம்ப பேசுனாங்கன்னா போட்ட வேண்டிதான். ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் அந்த காசியில் பூரா பேரும் மனித கறியை தான் சுட்டு தின்னுட்டு இருக்கான். அது உயிர் உள்ளதையும் சாப்பிட்றதெல்லாம். அதனால செத்தவண்ணை சாப்பிட்றது. அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சப்பாத்தியில் வச்சு சிரிக்காத, உண்மையிலே சாப்பிட்றான். வேணா என் தம்பி பாலாட்ட கையில் அவன் படம் எடுத்தாலும் அங்கே போய் நான்கடம் அவன் தான் சொல்லி சிரிப்பான். இது ஒரு கூட்டம். அப்ப பணம்பால் தென்னம்பால் ஏன் நான் ஒன்று கேட்குறேன், இவர்களுக்கு கல்லுக்கடையை திறக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுகவில் யாரும் விவசாய குடும்பங்கள் இல்லையா? இல்லை அதிமுகவில் யாரும் விவசாயத்துக்கு சார்ந்தவர் இல்லையா? கல்லுக்கு இறக்குவர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் ஐயா நல்லுச்சாமி இந்த வயசுலையும் கத்தி சாகுறானே, அவன் காதில் உங்கள் காதில் விழலையா? கல்லில் உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது உலகம் பூரா. ஒரு நாட்டில் சாம்பன், ஒரு நாட்டில் ஒயின், ஒரு நாட்டில் ஜின், ஒரு நாட்டில் ஓட்கா. ரஷ்யானா ஓட்கா, சில நாட்டில் ஒயின். திராட்சையில் காய்ச்சரா, முந்திரி பருப்பில் காய்ச்சரா, உருளைக்கிழங்குல காய்ச்சரா. எல்லா நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு தேசிய மதுபானம் இருக்கு. இது என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசம். என் தேசிய இனத்திற்கு ஒரு மதுபானம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு. கடையில் அப்படிதான் எழுதுவேன், பணம்பால் கிடைக்கும், தென்னம்பால் கிடைக்கும். பணம்பால் 3 மாசம் பருவம் தீந்துரும். போ, தென்னை மரம் 24 மணி எப்பவும் இருக்கு. தென்னம்பால் குடி குடி. நீ எந்த மதுவையும் குடிச்சிட்டு நீ போதும்னு சொன்ன பத்திரிக்கா மட்டையாகி வாந்தி எடுத்து கிடப்பானே வெளியே போதும்னு சொல்ல மாட்டான். உலகத்திலேயே எவ்வளவு பணம் கொடு, எவ்வளவு நகை கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். வைரம் கொடு, மரகதம் கொடு, மாணிக்கம் கொடு, பவளம் கொடு, போதும்னு சொல்ல மாட்டான். ஆனால் சோறு போடு போதும்னு சொல்லிடுவான். ஏன்? உணவு வயிறு நெஞ்சவன அதுக்கு போதும் போதும்ன்றான். அதுக்கப்புறம் போதும்னு ஒரு குடிபானத்தில் சொல்றான்னா கல்லில் மட்டும்தான் சொல்லுவான். ஏன்? அது உணவு, உணவின் ஒரு பகுதி. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த காலத்திலிருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி. இவனுக்கு என்ன பிரச்சனை? திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள். ஏன்? இந்தியாவிலே எத்தனை முதலமைச்சர்களின் உடன் பிறந்தவனே யாருக்கு சாராய ஆலை இருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கா? பினராயி விஜயனுக்கா? சொல்லு. ஒரிசா வேண்ட நவீன் பட்நாயக் இருந்துச்சா? இல்ல பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இருக்கா? இருந்துச்சா? ஆனால் இந்த நாட்டில் ஆண்ட திமுக அதிமுக 2 கட்சிக்கும் சாராய ஆலைகள். இங்க இருந்தா சரக்கு எடுத்து டாஸ்மார்க்கு வரும். எப்படி மூடுவான்? எப்படி கள்ளுக்கடையை திறப்பான்? கள்ளுக்கடையை திறந்தால்
இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். படுத்தால் வருமானம் குறைஞ்சிரும். யாருக்கு? இவர்களுக்குத்தான். சாராயம் வித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும்? எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறாரு. அந்த வெண்ணெயத்தான் ரொம்ப நாளா இந்த நாய்கள் நக்கி நக்கி தின்னுட்டு கிடக்குது. குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய் சாராயம் வித்து அதில் வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலியை எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து கிழிக்கிறத நாக்கு ஒழிக்கிறதா? இதெல்லாம் ஒரு முற்போக்கு, இது ஒரு சிந்தனை, இது பகுத்தறிவு. கேவலம். ஒரு ஆட்சி முறையை பாரு. சாமி முடாயி கோயிலுக்கு போகாத, பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதரா தீட்டுட்டான், வெளியேறிட்டான். உள்ள விடலவன், கற்ப கிரகத்துக்குள்ள வராத நீ தீட்டுன்ட்டான், சூத்திரன்ட்டான். கோயிலை கட்டினது யாரு? எங்க அப்பனா ஆத்தாலும் என் தாத்தனும் பாட்டணும். கோயிலுக்குள்ள நான் வந்தா தீட்டு, சரி வெளியில வந்துட்டேன். கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்பை, அறிவு கட்டவன், அவன் தான் போவான். யார்? பெரியார், திராவிட இயக்கங்கள். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். என் இன வரலாறு கோயில்களின் மதில் சுவர்களில் கல்வெட்டுகளில் தான் குறிக்கப்பட்டிருக்கு. இவனப்பார் குடவாயில் பாலசுப்பிரமணியம் என்கிற மகத்தான பெருந்தகை எழுதிய நூல்களை படி. 18ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயிலில் இந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்கிறாங்கிறது. அப்ப என் இன வரலாறு, என் இன வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி. என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிவிட்டான். அப்ப நீ என்ன செய்வ? அவரால் ஓடி விரட்டி பிடிக்கும் இல்ல. பேரன்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த திருடன் பறித்து கொண்டு ஓடினாரோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு மீட்சியைத்தான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை தொடங்கி செய்து கொண்டிருக்கு. அங்கிருந்து கூட்டிட்டு வந்து எங்க விட்டா நீ? எங்களை அப்படியே வா, அங்க கும்பிடாத, அது முட்டாப்ப எங்க வா. எங்க கொண்டு வந்த? எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிக்க விட்ட, பஜனை பாட விட்ட, பொதகுழியில விழுந்து கும்பிட விட்ட. உன்னுடைய பகுத்தறிவு, உன்னுடைய கடவுள் மதிப்பு, இதான் திராவிடம். இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்து? உலகத்தின் மூத்த இனத்திற்கு என்று ஒரு வழிபாடு இருந்திருக்காதா? ஒரு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அது என்னது? இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோர்கள் அவர்கள் தெய்வங்கள். அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. இனமுன்னோர் சிவம், முருகன், சிவன், மாயோன், இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். கொற்றவை, இவர்களெல்லாம் இனமுன்னோர்கள். குலமுன்னோர் காளி, ஐயனார், கருப்பணசாமி, சுடலைமாடன், இவர்களெல்லாம் குலமுன்னோர்கள். நம்ம ஒரு பைத்தியக்கார பையில வந்து கவர்னரா போட்டு ஆளுநரா போட்டீங்க, குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணுமா? உங்களெல்லாம் நுழைய விட்டது தப்பு தானே? உங்களெல்லாம் நிக்க விட்டது தப்பு தானே? திராவிட எவனாவது வாய் திறந்திருக்கான பத்தியில? தொலைச்சு பெறுவேன் எவனா சொல்றான பத்தியில? நான் ஒருத்தன் தான் சொன்னேன், நீ இருக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் இல்ல, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சொன்னது நான் ஒருத்தன் தான். இதே ஆளுநர் திருப்பி ஒரு தடவை நான் முதலமைச்சர் ஆனு போட சொல்லு பார்ப்போம். அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா பாரு, பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராடை வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு மின்சாரத்தை உள்ள விட பாட்டேன், தண்ணீர் சப்ளை இருக்காது, தண்ணீர் தொடர்பு துண்டிச்சு விட்டுருவேன். குய்யோ குய்யோன்னு கத்திரி கிடக்க வேண்டியதான். கையெழுத்து போட மாட்டேன். நீ